friends, welcome to our channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வஞ்சரம் dry fry தாங்க. வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். Friends, இது மதுரையில இருக்கிற ருமிடியன் dry fish huntல இருந்து வாங்குனதுங்க. இந்த dry fishல தாங்க நம்ம இப்போ இன்னைக்கு பண்ண போறோம். கருவாடு 250 grams வாங்குனங்க. 250 grams வந்து 430 rupeesங்க இது. இந்த கருவாடை யூஸ் பண்ணிட்டு அகைன் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு நல்ல பாக்ஸ்ங்க இது. ஃப்ரிட்ஜ்லயே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரை ஃப்ரைக்கு தேவையான பொருளுங்க. சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து நான் 3 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். காய் காஞ்சிருச்சுங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. நான் 3 கருவாடு துண்டு எடுத்திருக்கேன். அது ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். கருவாடை 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க. கருவாடை நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. நீ தனியாக கருவாடை எடுத்து வச்சிடலாம். எடுத்து அதே எண்ணெயில் பச்சை மிளகாயும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. கலர் மாறவுமே நம்ம வந்து கருவாடை சேர்த்துக்கலாங்க. நான் கருவாடை வந்து முள்ளு இல்லாமல் உதுத்து வச்சிருக்கேன். அதை அப்படியே போட்டுக்கலாம். ப்ரௌன் வரும்போது போட்டாதாங்க வெங்காயத்தோட கருவாடு சேர்ந்து நல்லா வதங்கும். பத்தலைங்க. எக்ஸ்ட்ரா நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கருவாடு ட்ரை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இனி இறக்கிடலாம். இந்த ஃப்ரை இதே மாதிரி செஞ்சு பாருங்க. காரம் விரும்பாதவங்க இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும். சட்டில் டேஸ்ட்டாக இருக்குங்க. காரம் ரொம்ப இருக்காது. ஃப்ரைக்கு நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. வஞ்சரம் கருவாட்டில் மட்டும்தாங்க இது பண்ண முடியும். வேறு எந்த கருவாட்டிலையும் பண்ணாலும் நல்லா இருக்காது டேஸ்ட்டு. ஸோ ஆல்ரெடி நான் வந்து வஞ்சரம் கிரேவி செஞ்சுருக்கேங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.